அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். லஞ்ச் மெனு எல்லாரும் ஸ்ரீலங்காவில் செய்கிற லஞ்ச் மெனு தான். அதுவும் ஒரு சாதாரண முறை. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் ஸ்பெஷல் எந்த நாளும் இல்லாமல் சண்டே நாளைக்கு சில டைம் ஸ்பெஷல், சில டைம் நார்மல் தான். நான் ரைஸ், அடுத்து தேங்காய் சோறுக்கு தேங்காய் பால் எல்லாம் புழிஞ்செடுத்தேன். தேங்காய் பால் எல்லாம்னா முதலாம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எல்லாம் வேறு வேறையாக. அன்றைக்கி தேங்காய் சோறு, அதோட களியா கறி, பருப்பு கறி, சிக்கன், பப்படம். இது எல்லாத்துக்கும் தேங்காய் தேவை. அதனால் எல்லாம் வேறு வேறையாகவே புழிஞ்செடுத்து வச்சுருந்தேன். 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால். எனக்கு இந்த 3ஆம் பால் தேவைப்படுது இந்த அரிசி வேக வைக்கிற டைமுக்கும். அப்போ அந்த சோறு வேகிறதுக்கு தண்ணி போதா, தேங்காய் பால் போதான்னு அந்த தண்ணியோடு இந்த தண்ணி பானையும் சேர்த்துக்கணும். இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். களியாக்கறி எத்தனையோ முறை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதால் ஃபுல் வீடியோவை அப்லோட் பண்ணல. பிகினர்களுக்காக ரிப்பீட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, நாங்கள் வாழைக்காய் வெட்டுற டைமுக்கும் வாழைக்காய் வெட்டி போடணும் தண்ணியில். அந்த தண்ணி உப்பும் புளியும் இருக்கணும். புளிக்காக எலுமிச்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு வாழைக்காய் தோல் சீவி நல்லா வெட்டி எடுத்துக்கணும். தோல் சீவுற டைமுக்கு இந்த துண்டுகளும் அந்த தோல் விடுபடாமல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வாழைக்காய்னா ஒரு 4 கீரல் போட்டு வெட்டிக்கணும். சின்ன வாழைக்காய் இன்னும் அப்படியே 2ஆக வெட்டினா போதும். வாழைக்காயெல்லாம் வெட்டின பிறகு அதை அப்படியே கழுவி அதையும் எடுத்து வச்சுன்னு கழுவின தேசிக்க புளி ஊற்றியே தான் கழுவி எடுத்துனேன். அப்போ அந்த கரைகளும் இருக்காது. இப்போ கத்திரிக்காய் வெட்டுற டைமுக்கு நாங்கள் அதோட உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்துட்டுக்கணும். இப்போ கத்திரிக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து அதையும் கீரல் போட்டு வெட்டணும். வெட்டுற டைமுக்கு பார்த்து வெட்டிக்கணும். ஏன்னா அதில் புழு பூச்சிகள் இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயில் ஒரு புழு பூச்சி எதுவும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அப்போ நான் அதை கட் பண்ணி இதை போல் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி வாழைக்காய் வெட்டுறனோ அது போல் இதையும் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பரட்டி வச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் மாறி வச்சு நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் நல்லா சூடாகின பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு வாழைக்காயை பொரிச்சின பிறகு கத்திரிக்காயும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. களியாக்கறி ஏற்கனவே அப்லோட் பண்ணதால் நான் ஃபுல் வீடியோவை அதை அப்லோட் பண்ணலை. உங்களுக்கு தேவையான நீங்கள் இந்த சேனலில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி களியாக்கறி சமைக்கிறேன்னு. இப்போ களியாக்கறியும் ஆக்கி முடிஞ்சு இப்போ அடுத்து லாஸ்ட்டாக தான் இந்த பப்படம் பொரிக்கிற வேலை எடுத்துட்டேன். ஏன்னா லாஸ்ட்டாக தான் பப்படம் பொரிச்சுட்டா தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் இதில் பப்படம், இந்தியாவிலலாம் அப்பளம்னு சொல்லுவாங்க. பேர் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே பொருள் தான். அன்றைக்கி டால் கறி ஆக்கி இந்த டால் கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் தாளித்து ஊற்றின அப்படி அதோட சிக்கன் கறி எல்லாம் கறி சமைச்சு முடிஞ்சுட்டு இப்போ ஏன்னா ஃப்ரைடேன்னா கொஞ்சம் பம்புற மாதிரி வேலை செய்யணும். ஏன்னா ஃப்ரைடேன்னு டக்குன்னு லஞ்ச் அப்படின்னா நாங்கள் சாதாரண நாளை விட ஃப்ரைடே நாளைக்கு கொஞ்சம் வெளியாகவே அந்த லஞ்ச் மெனு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். பிள்ளைகளும் பள்ளி விட்டு வந்த பிறகு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா அன்றைக்கி டால் கறி, அதோட சிக்கன் கறி, பப்படம், தேங்காய் சோறு. இந்த தேங்காய் சோறுக்கு சிக்கன் கறி கொஞ்சம் பரட்டலாக இருந்தால் தான் நல்லா. அந்த சிக்கன் கறியும் இறக்கி எடுத்துட்டேன். இப்போ லஞ்சுக்கு சாப்பாடு வைக்கிற டைம் ஆகிட்டு. பிள்ளைகளும் பள்ளி விட்டு வந்துட்டாங்க. இப்போ சஹன் சாப்பாடு தான்னால் சிக்கன் கறி, களியாக்கறி, பப்படம், அதோட டால் கறி. இதுக்கு டெசர்ட் எதுவுமே செய்யலை. டைம் இல்லை. என்ன வெள்ளிக்கிழமை நறுக்க பறக்கத்தானே வேலை செய்யணும். எல்லாம் தனியால் நின்று எல்லா வேலையும் பார்க்கணும். டைமே இல்லை. எப்படியுமே எந்த ஃப்ரைடேயும் இப்படி லஞ்சுக்காக செய்ய மாட்டேன். நின்று தான் இப்படி செய்வேன். அது முக்கியமாக பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருந்த டைமுக்கு தான் நான் இப்படி செய்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.